நியோமேக்ஸ் பத்தி எந்தவித அப்டேட்டும் உங்ககிட்ட இருந்து இல்ல ஜேரஸ். ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா? அப்படின்னு கேட்கக்கூடிய என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த நியோமேக்ஸ் அப்டேட்ல முதல்ல ஒரு கெட்ட விஷயத்த பார்ப்போம். அடுத்ததா ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்ல இருக்கேன். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. மேலும் நியோமேக்ஸ் இவ்வளவு கோடி பணத்தை கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமும் போலீஸ் இவ்வளவு சுதந்திரமா இவங்களை வெளியில விட்டுருக்காங்க அப்படிங்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது. இந்த நியோமேக்ஸ் முதலாளிகள் எல்லாம் போலீஸ்காரங்களை நல்லா கவனிச்சிட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரிய வருது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாங்க. நம்ம இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நல்லா பகட்டா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கையில் ஒரு சூட்கேஸ் எடுத்து நடந்து போயிட்டு இருந்தாலோ, இல்லை கழுத்து நிறையா நகை போட்டுட்டு அழகாக ஒரு பெண் நடந்து போயிட்டு இருந்தாலோ, திருடன் பார்த்தானா அவங்க கிட்டேருந்து பணத்தையும் நகையையும் நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் போடுவான். பிளான் மட்டும் போட மாட்டான், அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவான். அவங்க கிட்டேருந்து பணத்தையும் நகையையும் பிடுங்கிடுவான். அவங்க உடனடியாக ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேஸ் கொடுத்தாங்கன்னா, போலீஸ் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவனை கண்டுபிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து 4 இறுக்கி அந்த காசையும் நகையையும் வாங்கி அவன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உரிமைப்பட்டவங்க கிட்ட போய் சேர்ப்பாங்க. இதுதான் நம்ம காவல்துறையில் நடக்கக்கூடியது. ஆனால் அந்த நியோமேக்ஸ் 500 கோடி 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கோடிகளை அடிச்சுட்டு இன்றைக்கி தெம்பா அப்படியே உட்காந்துருக்கான். நல்லா வெளியில் சுற்றிக்கிட்டு ரிலாக்ஸாக போயிட்டு வந்துட்டுருக்கான். அப்போது என்ன அர்த்தம்? இங்கே சின்ன திருடங்களெல்லாம் உடனடியாக நாங்கள் கண்டிப்போம் தண்டிப்போம், ஆனால் பெரிய லெவலில் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறவங்கள நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி தான் காவல்துறையுடைய செயல்பாடு இருக்குது. நியோமேக்ஸ் சம்மந்தப்பட்ட வழக்கில் கோர்ட்டில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவு அப்படின்னா, நியோமேக்ஸுடைய சொத்துக்கள் இருக்குல்ல, அசையக்கூடிய சொத்துக்கள், அதாவது காரு, 2 வீலரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொத்துக்கள் இருக்கும். அதாவது ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ண காராக இருக்கலாம், இல்லை பைக்காக இருக்கலாம், ட்ரக்காக இருக்கலாம். எங்ககிட்ட இருக்கக்கூடிய இடங்களை எல்லாத்தையும் நாங்கள் சுற்றி காட்டுறோம்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சாங்கல்ல, இந்த மாதிரி ட்ரக்கு கூட இன்னைக்கு ஏலத்துக்கு வர இருக்குது. அதாவது 17ஆம் தேதி, இந்த மாதம் 17ஆம் தேதி அறிவிச்சு, அதாவது என்னென்ன அமௌண்ட்டில் நாங்கள் ஏலம் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு, அடுத்ததாக அது 30ஆம் தேதி 31ஆம் தேதி நாங்கள் ஏலத்தில் நாங்கள் விட போகிறோம். விருப்பப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. கோர்ட் அதுக்கு முழு உத்தரவை கொடுத்துருக்கு. ஸோ இது மூலமா என்ன கெட்ட செய்தி அப்படின்னா, இனிமே நியோமேக்ஸ் அப்படின்ற இந்த கேடுகட்ட நிறுவனம் இயங்கவே முடியாது. அதாவது இனியும் ஒரு நபரை ஏமாற்றி காசு வாங்கி இன்னொரு நபர்கிட்ட கொடுக்கக்கூடிய இந்த கேவலமான செயல் தொடராது. அதனால நீங்கள் ஒரு கற்பனையில் இருந்திருப்பீங்க, இனியும் இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் இயங்கும், ரியல் எஸ்டேட் நிறுவனம் திருப்பி இயங்கும், இந்த வியாபாரத்தின் மூலியமாக நமக்கு லாபம் கிடைக்கும், இல்லைனா நம்ம போட்ட ரூபா கூட யார்ட்டையாவது வாங்கிட்டாவது நம்மகிட்ட வந்து கொடுத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில் இருப்பீங்களே, அந்த கற்பனை எல்லாத்தையும் உடைக்கும்படி தான் இந்த உத்தரவு அறிவிக்கப்பட்டிருக்கு. கெட்ட செய்தி அப்படின்னு எங்கள் நெஞ்சையெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டீங்க. அடுத்ததாக ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, அந்த நல்ல செய்தி என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதை நான் சொல்கிறேன். தங்கம், வெள்ளி, அசையாத சொத்துக்கள், லேண்ட்ஸ்லாம் நிறையா வாங்கி போட்டிருக்கதா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே கணக்கீடு செய்து அதுக்கு ஒரு மதிப்பு போட்டு ஏலம் எவ்வளவுக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. அதை கோர்ட் பார்த்துட்டு அதை என்னைக்கு ஏலம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்டில் பின்னர் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஜேரஸ் நல்ல செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏலத்தில் இவைகள் எல்லாம் விற்கும் பொருட்டு இந்த பெரிய அமௌண்ட்டை எல்லாத்தையும் கோர்ட் கருத்தில் கொண்டு யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவாங்க. அதற்கு முன்னாடி நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இம்மிடியட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு கோர்ட் சொல்லிட்டே தான் இருக்குது. அதன்படி 24,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்ததாகவும் திரும்பவும் 32,000 கம்ப்ளைண்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறதாகவும் இப்போ வரைக்கும், அதாவது நேத்தோட இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுற டைம்லாம் ஓவர் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் இன்னும் கம்ப்ளைண்ட்ஸ் குவிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க. இன்னும் கூட பலர் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு மறுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன ஜேரஸ் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் என்ன காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஜேரஸ் நான் எதுவும் அக்கௌண்ட்டில் பண்ணவே இல்லை, வச்சிருந்தது எல்லாமே கருப்பு பணம், இந்த கருப்பு பணத்தை எல்லாத்தையும் நான் நியோமேக்ஸில் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவும் சொல்லவும் முடியாது, இல்லைனா நான் அந்த பணத்தை எல்லாம் நியோமேக்ஸில் போட்டேன்னு சொல்லிட்டு மொட்டையாக சொன்னாலும் இந்த பணம்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புவாங்க. இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது? ஒருவேளை நான் சம்பாதிச்சு வச்சுருந்தேன் ஆனால் கணக்கு காட்டலை, உங்ககிட்ட நான் இன்கம் டேக்ஸ் கட்டலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா
இந்த பணத்துக்கு எல்லாம் பிரச்சனை வருமோ, இல்லை இன்னும் நான் கையில் வச்சிருக்கக்கூடிய கருப்பு பணத்துக்குலாம் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, இந்த மாதிரி பணத்தை முதலீடு பண்ணுறவங்க எல்லாம் பிளாக் மணி ஹோல்டர்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக காவல்துறைக்கும் தெரியும். அவங்க இந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அக்கௌண்ட்ஸில் லீகலாக கரெக்டாக ப்ராம்ப்டாக பணம் வச்சுருக்கவங்க யாரும் இப்படி இல்லீகல் டிரான்சாக்ஷன் செய்து நியோமேக்ஸ் மாதிரி கம்பெனியில் யாரும் பணத்தை போட மாட்டாங்க. அவங்களுக்கும் நிறையா தெரியும். கருப்பு பணத்தை வச்சு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க தான் இப்படி பணத்தை போட்டிருப்பாங்க, போட்டு ஏமாந்துருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால இவைகள் எல்லாம் சீக்ரெட்டாக தான் வச்சுருப்பாங்களே தவிர இதை வச்சு உங்களை காவல்துறை ஆக்ஷன் எடுத்துருவாங்களா, இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுவும் ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யோசித்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு தான் இந்த மாதிரி சொத்துக்களை எல்லாம் விற்று வரக்கூடிய அமௌண்ட்டை பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல அப்படின்னா நியோமேக்ஸால நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும், கோர்ட்டுக்கு எப்படி தெரியும்? வாங்கியிருக்கக்கூடிய பாண்டை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே பூஜை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது தான். அந்த பாண்டை எல்லாம் நீங்கள் காவல்துறையில் கொடுத்து இந்த மாதிரி நான் இவ்வளோ பணம் போட்டேன், இதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெட்டிஷனோட சேர்த்து உங்களுடைய பெட்டிஷனையும் சேர்த்து வச்சு பணத்தை எல்லாம் பிரித்து கொடுக்கும்போது பணம் உங்களுக்கும் வந்து சேரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ புத்தியோட செயல்படுங்க. இனியும் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு நாங்கள் ரெட்டிப்பாக பணத்தை கொடுப்போம், இல்லை 3 மடங்கு பணத்தை கொடுப்போம், இல்லை அதிகமான வட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆசை காட்டக்கூடிய எந்த நிறுவனத்தின் பேர்லையும் பணத்தை கட்டாதீங்க அப்படின்னு என்னுடைய சார்பில் நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from your Jiras. Thank you.